எல்லாருக்கும் மன்மத வணக்கம். அவன் யாருக்காக கொடுத்தான், பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் ஊரே வாரி வாரி கொடுத்தாரு. அவரு இந்த பாட்டு பாடலாம். ஓகே, இவரு யாரு கொடுத்தாரு? 5 ஆண்டு காலம் தப்பிக்க முடியாது. இந்த 3 மாத ஆட்சிங்கிறது மாற்றம் இல்ல, மோசமான துர்நாற்றம். இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. ஒரு அரகர ட்ரெஸ் போட்டுட்டு கார்ல ஏறாங்க. பெரிய மனுஷனா அப்படி இப்படி இருக்கத்தாயா செய்ய. மனசுல சலனம் மறக்குமா நெஞ்சம். இந்த வீடியோ எடுத்து போட்டு இது யார் என்று தெரிகிறதா? எப்படி பிரமாதம் மாப்பிள, ரொம்ப படிவு, என்னால தாங்கிக்க முடியலையா. தினமும் சனி ஞாயிறுனா அவங்களோட வேலையே இதுதான். தீர்ப்பு நாக்காவை எப்படி அடிக்கலாம் அப்படின்றதுதான் அவங்க வேலையே. யாரா நீங்க? போட்டோ எடுக்க வந்தோம். போட்டோவா? திருட்டு பசங்களா உங்கள? தினமும் சனி ஞாயிறுனா அவங்களோட வேலையே இதுதான். தீர்ப்பு நாக்காவை எப்படி அடிக்கலாம் அப்படின்றதுதான் அவங்க வேலையே. விட மாட்டேன். நீ விட்றாத விட்றாத. எம்எல்ஏ அவங்க எம்எல்ஏ அவங்கள கார் கொடுக்க போறாரு. 2500 ரூபாய் போறனாரு. இன்னமும் காதலியோ போட்டுக்கல அவரு. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா வந்து என்ன கொடுக்குறானுங்க கம்யூனிட்டிங்க? பூரிய கருத்துட்டானுங்க, நாட்டிய கருத்துட்டானுங்க, துண்ண சோறு இல்லாத ஆக்குறானுங்க. என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. யாருன்னே தெரியல. ஒரு பொண்ணு எனக்கு செக்ஸ் டார்ச்சர், எனக்கு செக்ஸ் பாலியல் தொந்தரவு. எனக்கு மாவட்ட செயலாளர் நிவாஸ் கண்ணன். நான் மட்டும் இல்லை, இதில் நிறைய பெண்கள் பாதிச்சிருக்காங்க. நான் இப்போ வெளியில் வந்திருக்கேன். ஏன்னா நான் வந்து இதுக்கு மேலே நான் பொறுத்துட்டு இருக்க முடியாது ஒரு பதவிக்காண்டி. வேலை பார்த்து பேசியா, நான் ஒரு நாட்டாம அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். இப்போ நான் அதை போய் ஸ்ரீநாத்திடம் சொன்ன போது ரூஸ்வெல்டு பிரைட்டர்னா நான் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. சோறு தானே திங்கிற? வேணா அசிங்கம் கேட்டுவேன். பாத்துக்க, அறிவு கெட்டவன, மானம் கெட்டவன. என் கூட மாவட்ட செயற்குழுவா இருக்கிற ஒரு பெண்ணு கூடயே அவர் நெருங்கிய பழக்கத்துல இருக்காரு. அந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தையும் கொடுத்துருக்காரு. என்ன பண்றது, வளர்ப்பு சரியில்லை. அதெல்லாம் நான் வெளியில சொல்லிடுவேன்னு சொன்னோன்னா இவங்க எல்லாம் என்ன மிரட்டுறாங்க. நான் ஒரு வீட்டுல இருந்தேன் சார், வாடகை வீட்டுல கூட என்னையால இருக்க விடாம அவங்க என்னை டார்ச்சர். பெண் தூய்மை பணியாளர்கிட்ட பெண்கள் காவல்துறையில இருந்து வரலாம். அன்யூனிஃபார்ம்ல ஒரு ஆணை இறக்கி அந்த இடத்துல அடிக்கிறன்னு வைக்கிறாங்கன்னா காவல்துறை என்ன மனநிலையில நீங்க நடத்துறீங்க? மைனர் குஞ்சினா ஊரே நடுங்குது. பெண் தூய்மை பணியாளர்கிட்ட நீங்க ஏதாவது இடத்துல தப்பா நடந்துக்கிட்டீங்க சொன்னா அது பெண் தூய்மை பணியாளர்கள் அவர்கள் பாதுகாப்புக்காக என்ன செய்யணுமோ செய்வாங்க. பொம்பளைங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? 10 வருஷம் 20 வருஷம் வேலை பார்த்த தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு 19,000 சம்பளம் பத்தலைன்னு சொன்னா எம்எல்ஏக்கு 75,000க்கு எரிபொருளும் மற்ற செலவுக்கும் உதவியாளருக்கு 25,000 ரூபாய். மாடை தூக்குறவங்க, வெறுங்கையில் செத்து போன மாடை தூக்குறவங்க, ஆடை தூக்குறவங்க, நாயை தூக்குறவங்க, எலியை தூக்குறவங்க, சிறுநீரில் இடத்துல போய் கை வைக்கிறவங்க, மழை இருக்கிற இடத்துல போய் கை வைக்கிறவங்க, குப்பை அள்ளுறவங்க, நோய் நொடியை வாங்குறவங்க, இவர்களுக்கு ஏன் 25,000 குறைந்தபட்ச சம்பளம் கொடுக்க முடியாது? அது எதிர்க்கட்சிகளோட சதி. அசிங்கமா கேட்பேன், ரொம்ப பச்சையா இருக்கும். 812 கோடி ரூபாய் ஒதுக்கி அண்ணன் சீர் பெண்களுக்காக பட்டுப்புடவை 8 கிராம் தங்கம். இப்படி திடீர்னு நல்லவளா மாறிட்டேன்னா எங்களுக்கெல்லாம் டவுட் வரும்ல. முதலையெல்லாம் யாராவது புகழணும்னா அவன் தங்கமானவன்டா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ கரண்ட் ட்ரெண்டு 2026ல் யாரையாவது நீங்கள் திட்டணும்னா அவன் தாய் மாமன் தங்கண்டா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா போதும். என்னடா சொல்ற? தங்க மோதிரம் திட்டம் போட்டுக்கிறீங்க. அந்த மோதிரம் திட்டம் 24 கேரக்டரும் இல்லையா, 18 கேரக்டர் இல்லையா, 12 கேரக்டர். அது வந்து தங்கமே இல்லைன்னு சொல்றாங்க. எப்படித்தான் யோசிக்கிறாங்களோ? ஊரே மாத்துறீங்க, வெக்கமா இல்ல? சுத்தமா இல்ல. ஊர்ல 99 நல்ல சாமியார் இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு டுபாகூர் சாமியார் இருப்பான்டா. ஆனா கூட்டம் என்கிட்ட தான் வரும். ஏன் சொல்ல? மார்க்கெட்டிங். நீ கொடுக்கறது பணக்காரன் கொடுக்க போதில்ல, ஏழை ஜனங்கள் தான் கொடுக்குறான். அவனுக்கு 1 கிராமோ 2 கிராமோ அவங்களுக்கு வச்சிருந்தாலும் நாளைக்கு ஏதோ ஒரு தேவைக்கோ எங்கேயோ கொடுக்குறதோ அதனால பணம் வாங்குறதோ அவங்களுக்கு தேவைப்படும்.
அதை வச்சு நீ எதுவுமே பண்ண முடியாது, சும்மா தான் வச்சுக்கணுமா. நானும் புதுசு புதுசா ஒரு தொழிலை கண்டுபிடிச்சு ஆரம்பிக்கிறேன், அதை விட புதுசு புதுசா ஏதாச்சும் ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சு என் தொழிலை கெடுத்து விட்டு போயிடுறாங்க. தூய ஆட்சி செய்கிற தீய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிய தூய சக்தியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகம் வேண்டுமா? நீ வந்தது அதை விட பயமா இருக்கு. ஒரு பேராண்மை மிக்க தலைவர் தான் நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். உன்ன மாதிரி மோசமான ஆளை நான் பார்த்ததே இல்ல. அசிங்கமா இல்ல, கேவலமா இல்ல. அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அவங்க உங்ககிட்ட போய் சொல்லிட்டாங்கப்பா. ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், சிறு குறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர் பயனடைவார்கள். இந்த பார், உண்மையை சொல்லு, இல்ல ஒரே குத்து உள்ள போயிருவேன். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். இதை சொல்வதற்கு வெக்கமாக இல்லை. அமைச்சரே, இதெல்லாம் ராஜ்யசபையில் சகஜம். உதயநிதிக்கு இன்ஸ்டாகிராம்ல 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ். அப்போஸ் அதே திரிஷாவுக்கு இன்ஸ்டாகிராம்ல 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ். இந்த ஆயா பாட்டிக்கு என்னதான் பிரச்சனை? விஜய் தளபதி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து கிறுக்கு மாதிரியே பேசிட்டு இருக்குது. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ், சொன்னா புரிஞ்சுங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வச்சுதான் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்களா? என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் இது? உன்ன மாதிரி தற்கூரியெல்லாம் இருக்க வரைக்கும் த்ரிஷா என்ன அவங்க வீட்டு நாய்க்குட்டி கூட ஆட்சிக்கு வரலாம். நல்ல வேளை தலைவரே, கண்ணாடி உடையல. கண்ணமே பழுத்து போய் நிக்கிறேன், கண்ணாடி உடையலையா? பென்ஸ் கார் வச்சுருக்கவங்க, ஆடி கார் வச்சுருக்கவங்க, ஒரு 4-5 கார் வச்சுருக்கவங்க, டிஃபெண்டர் வச்சுருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் கார் இல்லைன்னு ஒரு கோரிக்கை வச்சு கார் கொடுக்கணும்னு அரசாங்கம் முடிவெடுத்து அடுத்த நாளே மகேந்திரா கார் கம்பெனி வந்து நிற்கிது. அவர் கார் வச்சுருக்கார், அவர் பிரமாண வாக்குமூலத்தில் எல்லாரும் கார் வச்சுருக்காங்க. இவங்களுக்கு கார் ரொம்ப கரிசனமாக யோசிக்கிறாங்க. ஏன் சாதாரண ஜனங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது என்ன பிரச்சனை இருக்குது? ஓபனா சொல்ல முடியுமா? அந்த தில் இருக்கா, திராணி இருக்கா, இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. நான் என்ன பங்காளி விட்டு போல நல்லா வருது வேணாம்னு பாக்குறேன். என்ன ஆச்சு? காலமாடு மாதிரி இருந்த என்ன கோழுப்ப அடக்கி வாண்டி மாடு ஆகிட்டானுங்க. சாவுல புளிய மக்கள் கொஞ்சம் சாவும்ல செத்த பையில. தூக்கு முடி சாவு இல்ல சொல்றேன் கேளு. பணமரத்துல வச்சு அப்படியே ராவு செத்த பையில. என்ன பண்ணாலும் நான் சப்போர்ட் பண்றேன்றவங்கள விட்டுருங்க. பட் ஆனா நம்பி ஓட்டு போட்ட ஒரு சில மக்கள் இருக்காங்க. அவங்களுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, நல்லா வருது வேணாம்னு பாக்குறேன். எதுக்கு ஓட்டு போட்டுன்ற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி. நல்லா வருது வேணாம்னு பாக்குறேன். நீங்க இந்த 100 நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்களுக்கான நலத்திட்டங்கள் ஏதாவது பண்ணிருக்காங்க அப்படின்னா கிடையாது. ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, அதுதான் அவங்க பண்ண 100 நாள் சாதனை. வியாபாரிகளே கவலைப்படாதீர்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை வேறு சிந்தி சம்பாதித்த பணத்தில் 1 ரூபாய் யாராவது மாமூல் கேட்டாலும் அவர்கள் அடக்கி ஒடுக்கப்படுவார்கள். சென்ற வாரம் இந்த தொகுதி எம்எல்ஏ தமிழகத்தின் நீர் வழித்துறை அமைச்சர் திரு புசியானவர்கள் அவர்கள் எங்களுக்கு கொடுத்த உறுதி. ஐயோ, மிகப்பெரிய களவாணி பயலாச்சே. ஆனால் அவர் உறுதி அளித்த 1 வாரத்திலேயே அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அந்த தொகுதியிலேயே ஊர் விட்டு ஊர் வந்த பசங்களா எங்களுக்கு மாமூல் நீங்க கொடுக்கணும், மாமூல் கொடுக்கணும் உங்களை வெட்டி கொண்டுருவேன்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் திரு சந்திர அவர் தலைமையில் இன்னொரு 3 பேர் வந்து மிரட்ட ஒரு சம்பவம் டி நகர்ல நடந்திருக்கு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வேலையலாம். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிற பிரமுகர், அதுவும் ஆளுங்கட்சி கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகர் சென்னையின் இதே பகுதியான டி நகர்ல இவர் ஒரு மிரட்டல் விடுத்தா நாங்க எங்க போய் யார்கிட்ட போய் கேட்கறது? பெண்கள் கூட பார்க்க மாட்டேன்றாங்க, அவங்கள ஆபாசமா திட்டுறாங்க. வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. ரூபாய் 1,01,100,134,83 டெல்டா அல்லது இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? 1,01,100,134,83 டெல்டா அல்லது மாவட்டத்தில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம்.
டேய் என்னால தாங்க முடியலையேடா. தமிழ்னா விருந்தோம்பல், சுருக்கமா சொன்னா தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர். பவானி சாகர் அமைந்திருக்கிற பேருந்து நிலையத்திற்கு காமவீர காமராஜர் அவர்களின் பெயர் தற்கொலை நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? கால தாழ்த்தப்பட்டு பதவி உயர்வுகள் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் வெளிப்படைத்தன்மையோடு செம்ம காமெடி இல்ல? உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அகதற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. என்ன எழவியா? எனக்கு வெறி வர கூட இங்க இருந்து போயிடுறேன். உங்களுக்கு வெறியும் தான் போவேன். வெறி வரதா தற்காலிகமாக செயல்பாட்டில் இல்லை. ஒரு கிழல் இருந்து மட்டும் வந்து இப்ப நான் என்ன உட சொல்றது? கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. கல்வியை ஒருவருக்கு அழியா இல்லாத சிறந்த செல்வமாகும். இவர்களை திருத்த முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.